ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி எப்படியாச்சும் வந்து அந்த குழந்தைய வந்து அமுதாவை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நம்பிக்கை இருந்தாலுமே வந்து, ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஷா வந்து முண்டம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏற்கனவே வந்து வெண்பாவுடைய மைண்டை வந்து பயங்கரமாக வந்து வாஷ் பண்ணணும், கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வெண்பாவுக்கு வந்து அமுதாவை வந்து பார்த்துட்டு இரு, நான் வந்து எப்படியாச்சும் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னலாம் வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு. ஆனால் எப்படி வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து எப்படியோ வந்து சுற்றிட்டு வந்து நீ என்னை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அமுதா வந்து கெஞ்சினது, கதறினது வந்து நமக்கு வந்து கண் முன்னாடி வந்து தெரிஞ்சுதுங்க. சரி, ஓகே, நம்ம அமுதாவும் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. பாவம், அவங்களுடைய ஸ்கூல்லேருந்தே வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அறிவுன்றதே வந்து கிடையாது போல். எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்குது. அந்த குழந்தைய வந்து யாருடைய அவங்க அப்பா அம்மாவோ அவங்க கூட வந்து அனுப்பணும், இல்லை வந்து ஸ்கூல் வேனில் வந்து ஏற்றி வந்து கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கு நேராக வந்து இறக்குற மாதிரி வந்து அமுச்சு விட்டுருக்கணும். ஆனால் அது ரெண்டுமே வந்து பண்ணாமல் யாரோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட வந்து குழந்தை வந்து மாட்டியிருக்குன்னா, அப்போ வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்க மேலே தான் வந்து குறைய வந்து சொல்லணுமே தவிர, இவங்க மேலே வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து நிர்வாகத்தை வந்து குறை சொல்லியும் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஆக வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா வந்து அமுதா வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றின உடனே வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து கோர்ட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை ஏதோ ஒரு சாக்கை சொல்லி கண்டிப்பாக வந்து, ஆனால் அந்த இடத்துல நோட் பண்ணிங்களா, கண்டிப்பாக நிஷா வந்து கோர்ட்டுக்கு வந்து போகல. அப்போது யார் வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க, நம்ம கதிரேசன் வந்து போயிருக்காரு கோர்ட்டுக்கு. கதிரேசன் மட்டும்தான் வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு. அப்போது அமுதா வந்து பார்த்துக்க சொல்லி தான் வந்து கதிரேசன் வந்து வீட்டிலேயே வந்து நிஷா வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போது நிஷா வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து உள்ளே வந்து குளிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து போனவங்கள அப்படியே வந்து லாக் பண்ணி அதே இடத்துல வந்து வீட்டில் வந்து பூட்டிட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அமுதாவை வந்து கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப பிரில்லியன்ட் மைண்டாக வந்து யூஸ் பண்ணி அதை வந்து எப்படியாச்சும் வந்து கெத்தாக வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து நிஷா மட்டும் வெளியே வந்து அந்த ரூமை விட்டு வந்து குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டாங்க வெளியே. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நிஷா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை போய் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து கால் உடைஞ்ச நிஷாவை மறுபடியும் அதே காலில் வந்து உடச்சி உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்கில் இருந்தார். நம்மளை வந்து வெளியே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து விஜய் வந்து அந்த கோர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம தேவசேனா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சு போச்சு. என்னுடைய பேத்தி வந்து அமுதா வந்து கதிரேசன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, எப்படி வந்து இவங்க வந்து இங்கே வந்து தைரியமாக வந்து இந்த கேஸை வந்து எடுத்து பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு செக்மேடு தான் வந்து வச்சாங்க நம்ம வெண்பகுட்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நடத்துங்க மேடம் இந்த கேஸை, குறுக்கு விசாரணை வந்து பண்ணுங்கள். குறுக்கு விசாரணை பண்ணி எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து காப்பாற்றுங்க அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கருத்து. அதுவும் இல்லாமல் இந்த ரஞ்சிதா வேறு வந்து சவால் வேறு விடுறாங்க. என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் வந்து சரி, உண்மையை வந்து என்கிட்ட வந்து வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா இருந்துட்டு ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்து ராஜிமா வந்து மண்டையை கழுவி வந்து வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனாவும் வந்து நக்கலாக வந்து பதில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் வந்து நடக்காதா அப்படின்றதாவே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து போயிட்டுருக்கு. மல்லி வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அன்னபூர்ணி ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாங்களா, இல்லை வந்து மனோகரே வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உடனே வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரும் அரவிந்தும் வந்து வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது. ஏன்னா இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து வக்கீல் வந்து கிடைக்காமலேயே வந்து விஜய் வந்து கேஸில் வந்து தோற்றுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து பயந்துட்டுருக்காரு. நமக்கு வந்து கிடைச்ச வக்கீலும் வந்து இப்போ வந்து சென்ட்ரலே வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கும்போதே வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து போயிட்டாங்களே, இப்போ வந்து நமக்கு சாதகமாக வந்து யார் வந்து வாதாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து குழம்பி போய் நின்றுட்டுருக்காரு. பாவங்க, விஜய் மூஞ்சியை வந்து பார்க்கவே வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து அப்பாவித்தனமாக வந்து நின்றுட்டுருக்காரு. தான் வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே அவர் வந்து எதுக்காக இந்த தண்டனையெல்லாம் வந்து அனுபவிக்கணும்? ரேணுகா வந்து உயிரோடு இருந்திருந்தால் கூட வந்து பயங்கரமாக வந்து கதிரேசனை பிடிச்சி பலார்னு வந்து கன்னத்திலே வந்து அரைஞ்சி, அவர் வந்து என்னை வந்து கொல்லலை, அவரவே இவ்வளோ சித்திரவதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து
ரேணுகாவே வந்து அடித்து உதச்சி விட்டுருவாங்க போல், அந்த அளவுக்கு வந்து கடுப்பில் இருப்பாங்க நம்ம ரேணுகா. பாவங்க ரேணுகாவே வந்து தவறி விழுந்ததுக்கு விஜய் வந்து என்னதான் வந்து பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை வந்து அவரும் மட்டும் வந்து அனுபவிக்க முடியும்? கஷ்டம் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கஷ்டத்தை தான் வந்து அனுபவிச்சுட்ருக்காரு. நம்ம மல்லி வந்து அதுக்கு மேலே வந்து விஜய்க்காக வந்து நான் வந்து எதுனாலையும் பண்ணுவேன், வெண்பாக்காக நான் வந்து எதுனாலையும் வந்து பண்ணுவேன். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என்னனாலும் வந்து பண்ணுறதுக்கு, என்ன தியாகம் வேணுனாலும் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிவோர்ஸ் எல்லாம் கூட வந்து கொடுத்தாங்க நம்ம விஜய்க்கு. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இப்போ வந்து விஜயை வந்து காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெரியாமல் வந்து திக்கு திணறி வந்து நின்றுட்டுருக்காங்க. பாவங்க நம்ம விஜயும், மல்லி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, வெண்பா இவங்கலாம். வெண்பா உங்கள் கையில் தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து அமுதா வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க. அமுதா வந்து பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுனாலே வந்து தேவசேனா வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக, பயங்கரமாக வந்து போல்டாக வந்து ரஞ்சிதா வந்து குறுக்கு விசாரணை பண்ணி, அதுக்கப்புறம் நமக்கு கிட்ட கிடைச்ச சாட்சிகள்லாம் வந்து வச்சு எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தோத்தவங்க மூஞ்சில வந்து கரிய வந்து பூசி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றது தான். இல்ல வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு லாடம் கட்டி அனுப்பணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன பண்ண போகிறாங்க. ரஞ்சிதாவுக்கு வந்து சாதகமாக வந்து முடியுமா? இல்ல விஜய்க்கு சாதகமாக வந்து முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனாவுடைய கையில தான் வந்து இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய், சி யூ, டாடா.